இட்ஸ் இமேஜினரி ஸ்டோரி நாட் பேஸ்ட் ஆன் ரியல் ஈவெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்பவே அழகாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேய் வந்து பிறந்த குழந்தைங்கள கொண்டு போய் அதோட சுடுகாட்டில் அதோட பொதுக்கி வச்ச இடத்துல வச்சுக்கிது. அந்த இடத்துல அந்த குழந்தைங்கள வச்சு பார்த்துக்குது. அது ஏன் எதுக்காக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒரு பொண்ணு என்னன்னாக்கா, ஒரு பேய் என்னன்னாக்கா, ஒரு குழந்தைங்களெல்லாம் கூட்டு வந்து அதோட இடத்துல வச்சுக்கிது. அந்த கிரேவ் யார்டில் அந்த டெட் பாடி புதைக்க வைக்கிறாங்களோ அந்த இடத்துல வச்சுக்கிது. பார்த்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்து அவங்களெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே, அதுக்கப்புறமேட்டு குழந்த பிறக்க போகிற சமயத்தில் அதையும் பார்த்துக்கிட்டு, அந்த குழந்த பிறக்கிறதையும் பார்த்துட்டு, வீட்டுக்கு அந்த குழந்தைய கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய அங்கேருந்து எடுத்துட்டு அதோட இடத்துக்கு வந்து அந்த குழந்தைங்கள வச்சு பார்க்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த குழந்தைங்கள தேடி தேடி அலையிறாங்க. போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை கிடைக்க மாட்டேங்குது. யாருக்கு தெரியும் இந்தமாரி பேய் வந்து இட்டுட்டு போகுதுன்னு? யாரும் நம்ப மாட்டாங்களா? அதேமாரி நெக்ஸ்ட்டாக எல்லாத்தையும் யார் எல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. பிறந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலெல்லாம் நார்மலாக தான் வச்சுருக்கு. வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த குழந்தை காயமாகிடுது. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் தேடுறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. இதேமாரி குழந்தைங்கள கொண்டாந்து என்ன பண்ணுதுன்னே தெரியல. அதேமாரி தான் ஒருத்தவங்களுக்கு குழந்த பிறந்துச்சு. குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த பேய் வந்து அந்த இடத்துல வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க அம்மா எல்லாருமே போனோன்னே நைட் டைமில் அந்த சமயத்தில் வந்து அந்த குழந்தைய வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த பேய் தூக்கிட்டும் போயிடுச்சு. தூக்கிட்டு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க, அந்த இடத்துல குழந்தைய காணோம். அது தெரிஞ்சோடனே அவங்க அம்மாவுக்கு ஒரே பயங்கர அதிர்ச்சி, ஷாக் ஆகிடுச்சு. குழந்தை எங்கே போயிருக்குன்னே தெரியல. மூளையை குழம்ப ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க கதறி கதறி அழுவ ஆரம்பித்தாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறப்ப பேய் வந்து கொண்டு போகிறத அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, அந்த குழந்தைய போய் அங்கே விட்டுட்டு வரணும்னு. அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க இந்த பேயோட ஸ்டோரி. இந்த பேய் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு. குழந்த பிறந்துச்சு. குழந்த பிறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த பொண்ணு வந்து இறந்துருச்சு. இறந்து பேயா ஆவியாக அலைய ஆரம்பிச்சிச்சு. அப்போத்துலேருந்து அந்த பொண்ணுங்களெல்லாம் கடத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணு அந்த குழந்தைய தேடிக்கிட்டு அந்த பேயோட இடத்துக்கு போகுது, கிரேவி இடத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.